நேற்று தாயா தரிசனம் பண்ணு. ஆமா, 1 வருஷத்துக்கு என்ன ஊர் போயிட்டு? ஆகட்டும். என் மகனை உனக்கு நான் வரம் கொடுக்க மாட்டேன். திருவண்ணாமலையில ஒரு அதிசயம் நடக்குது தெரியுமா? என்னப்பா? அந்த அண்ணாமலையில பார்த்துட்டு உண்ணாமலை அம்மன் பார்த்துட்டு வெளியே வரும்போது லட்டு அழகா பிரமாதமாக இது திருப்பதி லட்டு. இப்ப அதை கொடுத்தாங்க ஒண்ணு. சரி, வாங்கி சாப்பிட்ட டேஸ்ட் பிடிச்சிட்டு பாரு. சரி, போய் அம்மா மூட்டத்திலயும் 4 வாட்டி எப்படி 2 வாட்டி சாமி பார்த்தேன். சரி, ஆனா 5 லட்டு வாங்கிட்டேன். அந்த மாதிரி பிரமாதமா உன் எண்ணமோ நிறைவேற வேண்டும். இன்னைக்கே போல. சரி, உனக்கு வர கொடுக்கின்றேன். அனுபவிக்கிட்ட போ. தம்பி உடுக்க கைவல் வாங்க. என் நாட்டுக்கு பொன்னாடு அப்படிங்கிற ஒரு மொழியா நமக்கு ஒரு தாய் திருநாடு. இந்த தேவதானப்பேட்டை கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தெய்வத்திற்கும் இப்போது வழிபட்டுக்கூடிய புரடியாத்தி அம்மனுடைய பாதகமலத்திற்கும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமிழ் வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் பணிவான வணக்கம். உற்று பாருப்பா. ஒண்ணு உற்று பார்த்தா எனக்கு ஒண்ணு விளக்க முடியல. உற்று பார்த்தா இப்பதாங்க புது பாம்பு குட்டியா வந்துக்குது. ஆமா, பாம்பு குட்டி. மேல பார்த்தா என்னவோ சிம்மாடு கட்ட, பட்டை, காவி வேஷ்டி, கொட்டை கட்டி வளங்குது. நந்தியேஸ்வரா, இந்த திருக்காயில் ஐயா வாசல் வந்து அனைத்து ஜீவன்களுக்கும் பாடி அளக்கும் பெருமான் பரமகடவுள். ஆமாப்பா, எனக்கு பெருத்த ஒரு சந்தேகம். யார் மீது சந்தேகம் ஒரு விவசாய இல்லையா? ஐயா, பாதியில வந்தவரா இப்ப வந்தவரா வர போறவரா? இந்த 4 ஈஸ்வரன் எனக்கு சந்தேகமாக இருக்கு. பரம கடவுள் மீது. ஆமாங்க, ஆதியில வந்த ஈஸ்வரன் கடவுள் அடி வாங்கி சொல்றேன். இப்பதான் அதுதான் பரம கடவுள். 6வது வாட்டி 5 வாட்டி வாங்கிட்டேன். 6வது வாட்டி ஏன் போக முடியல? அதனாலதான் ஒரு சந்தேகம். இந்த ஆதியில வந்தவர் கோபுர அளவா போட்டார், மரக்கா சொருவி கோபுர அளவா போட்டார். சரி, 2வது வந்த பரம கடவுள் மரக்கா சொருவி தலைவெட்டி போட்டார். இந்த 3வது வந்த ஈஸ்வரன் கிலோவுல நிறுத்தினார். இந்த 4வது வந்த ஈஸ்வரன் ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாரு பாரு. ஆமா, இந்த ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் பண்ண உடனே 1 கிலோ சர்க்கரைக்கு 150 கிராம் சர்க்கரை குறையுது. 25 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ அளவு குறையுது, எடை குறையுது, எல்லாம் குறையுது. ஐயா, எல்லாம் குறைஞ்சு ஆனா லட்டு குறைய மாட்டேங்குது. சரி, அப்ப எந்த 4 ஈஸ்வரன்ல எந்த ஈஸ்வரன்? அடுத்தது 5வது வர ஈஸ்வரன் அள்ளி கொடுப்பாரோ எண்ணி கொடுப்பாரோ தெரியல. இந்த சிவனை பார்க்க வேண்டுமானால் ஆனால் ஒரு வாரம் என்பது, ஒரு மாதம் என்பது, 30 நாள், ஒரு வருடம் என்பது 365 நாள். அது சரி, ஒரு வருடம். ஆனால் இந்த 365 நாளும் ஒரு யுகம் என்பது 4 யுகம். திரேதா துவாபரம் கலியுகம். இந்த கலியுகம் எவ்வளவு காலம் தெரியுமா? 4,32,000 வருஷம் கலியுகம். 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். அது துவாபர யுகம் 8,64,000 வருடம். 8,64,000 வருடம். திரேதா யுகம் 12,96,000 வருடம். 12,96,000 வருடம். கிரேதா யுகம் 17,28,000 வருடம். 17,28,000 வருடம். இந்த 4 யுகத்தை ஒன்றாக கூட்டினால் அதற்கு பெயர் ஒரு சதுரயுகம். இந்த சதுரயுகம் 1000 கூட்டினால் அதற்கு பெயர் ஒரு மகாயுகம். ஆனால் அப்பொழுதுதான் தேவர்களுக்கு ஒரு அப்பெல்லாம் நம்ம எப்ப போறோம், எப்ப வாழறோம், எப்ப சாவறோம், ஒரே செகண்ட் நேரத்தில் நம்ம 50 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம். இந்த சிவனை பார்ப்பதற்கு இவ்வளவு காலம் கழிந்தால் ஒரு க்ஷணம் சிக்கலாம். ஆமா, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் பதியலுக்கும் ஒரே பரம கடவுள் நான் ஒருவன் தான். ஆனால் இந்த எங்க திருவண்ணாமலை அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் எனக்கு 2 பொண்டாட்டி இத தலை மீது ஒருவர், சரீர பாகத்தில் ஒருவர். என்ன கோவம் வந்து அடிச்சு கிட்டு புதுசா இப்பதான் வந்திருக்கிறான்.
அதை விடு ஆ. இரு பிள்ளைகள் ஆஹா. ஏண்டா என்னுடைய திருக்கையிலாச்சு ஆ. அப்ப சுந்தர மாணிக்க வாசல் நிறைய பேர் ஆஹா. அடியார்கள் அடியார்கள். நிறைய பக்தர்கள் பக்தர்கள். ஆனா யார் எப்படி இருந்தாலும் ஆ. என் இடபாகத்துக்கு காப்பார் உமா மகேஸ்வரி அவள் வருவது ஆ. பாகத்தை பணிவது பணிவது. கேள்விகளை கேட்பது கேட்பது. சாபத்தை பெறுவது. பெறுவது என்னை விட்டு பிரிவது பிரிவது. அன்றாட பழக்கம் வணக்கம் ஆமா இப்படி ஒண்ணா இருந்துக்காதா எப்ப பார்த்தாலும் சண்டை 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 ஆம்பளை போட்டுட்டு சே உண்மைடா இது ஏன் கண்ணே? என்னப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை அது வாக்குவாங்க அப்படி அதான். அப்படி என்னை விட்டு பிரிவது பிரிவது. அன்றாட வழக்கம் வழக்கம். இன்று அப்படி அல்ல அல்ல. அதிக நேர காலத்தாமதம் இல்லாமல். இல்லாமல் இன்று தினத்தில் ஆ. உமா மகேஸ்வரி காட்சி கொடுக்க வேண்டும் வேண்டும் என் மன கருத்து அவன் மனசுல நினைக்கிறேன் ஆனா அவ எப்படி வருவாளோ அது எப்படின்னு சொல்ல முடியாது என்ன சொல்ற ஏன்னா 60 வருஷம் பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டு கூட ஆமா. அவங்களுடைய புத்தி என்னன்னு தெரியாது அது சரி அதனால இப்ப வரவங்க என்ன எப்படி இருப்பாங்களோ அப்படி அல்ல ஆ. இது எல்லோருக்கும் காட்சி காட்சி கொடுக்க கொடுக்க வேண்டும். உமா மகேஸ்வரி அழைத்து வர அதான் உமா மகேஸ்வரி தர்ப்பா
பட்டது. ஐயா நான் ஒரு சிந்தி, ஐயா நான் ஒரு சிந்தி, கக்குசி சந்தி, நந்தம் ஒரு கையிலே, தண்ணியிலிருந்து கப்பாயிலிருந்து, காலக்கார மூத்த கையில் மல்லே வளர்க்க மாட்டேன். ஜாடி செடியெல்லாம் ஈத்துட்டு போடுறா பள்ளி பள்ளி இந்த முட்டை முடி ஆகிட்டு போட்டாங்க. என்கிட்ட ஒரு தாட்டி மொட்டையா இருக்கு. அனந்தனி வந்துட்டேமா பட்டு தண்ணி. வணக்கம் 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 வணக்கம். வாங்க. வணக்கம் 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 வணக்கம். இது என்னடா வணக்கம் இது? உனக்கு தெரியாது. உங்ககிட்ட என்னடா இருக்கு எல்லாம் சேர்த்து வைக்கிறேன். என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உன் தங்கச்சிங்களா இல்லையோ? வணக்கம் அம்மாவுக்கு நான் தாழ்ந்து வைக்கிற வணக்கத்தை. அம்மா தாங்க அதையும் குடியாத பின்னால எனக்கு பொறிக்கிரி கொட்ட போகுது. தம்பி ஏமா சபையை பார்த்தவையா? சபையை பார்த்து இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாட்சிபுர சபை. லட்சுமி கடாட்சிபுர சபை. லட்சுமி கடாட்சியம் பொருத்திய சபை. சபைமா இது எதனால் கூடப்பட்ட சபை? பொருடி அத்தாமா திருவிழா முன்னிட்டு. என்னைக்கோ நடக்க வேண்டியது. இன்னைக்கு கூட நான் தோத்து போட்டு. ஆமா நீ வந்தாலே வருஷமா என்ன வந்து தோல் மழை மழை ரெண்டு பேரும் கொடை பிடிக்க சொல்லிடுறேன். தம்பி அப்படிலாம் இல்ல. நெல்லோரை காண்பது நன்றி. நெல்லோரை காண்பது நன்றி. நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்றி. நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்றி. நன்றி.
என்ன நன்றி? அம்மா ஏன் நீட்டா போதேம்மா, ஷார்ட்டா சொல்லலாம். நீட்டா கூட அதை கம்மியா விட்டுடுறான். குணங்களை உரைப்பது நன்றி, நன்றி. அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றி. நன்றி. என்ன ஆமாம்மா. தம்பி, ஓ, நெல்லுக்கு இறைத்தறியர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமா? அங்கே புசியுமா? எங்கே புசியுமா? அங்க வீட்டுல சாப்பிட்டா வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். ஏய், கையில நெல்லுக்கு தான் தண்ணி பாசுவாங்க, பாசுவாங்க. புல்லு குடும்பமா பாசுவாங்க இல்ல, அது தானா பாய்ந்து விடும். அது தானா பாஞ்சு. நெல்லுக்கு இறைத்தறியர் வாய்க்கால் வழி ஓடி ஓடி அது புல்லுக்கும் அங்கே புசியுமா? புசியுமா? புல்லுக்கும் அங்கே புசியுமா? அது மாதிரி நல்லார் ஒருவர் 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 உளரேல் உரலே உளரேல் உரலே உளரேல். ஐயோ எத்தனையோ தான் படிச்சாங்க உரலேல். உரலே என்ன உள்ளதாக மாட்டியா? உரலேல். உரலே உரலேல். அச்சா. என்ன மதே? உரலேல், உரலேல். உலரே வரல, உலர. அத உலரேல். இதெல்லாம் எவனோ தர்றவன வராத வா வர இது வராது. அப்படியே இருக்கு. சொல்ல மாட்டேங்கிறான். தம்பி, நல்லார் ஒருவர் உளறியல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பொய்யும் மழை. எல்லாத்துக்கும் பொழுமழை. பொய்யும் மழை. ஆமாமா. எல்லாருக்கும் மழை. டேய், நல்லவங்களும் கெட்டவங்களும் யாரு இருந்தாலும் செத்தான். அதான் பொழிமழை. இந்த நாழி நாழூனா அது வந்து அச்சுக்கப்பட்டு பரமன் போட்டு பூபாஜி வராது. நல்ல வாதியம் நல்லதான் பற்றியும். ஆமா ஆமா. அந்த மாதிரி தம்பி, அந்த காலத்துல தெருக்கூத்து ஏன் வச்சாங்கன்னு சொன்னா, பக்கக்க கிராமங்கள் இருந்து பக்கக்க கிராமங்கள் இருந்து பக்கக்க கிராமங்கள் யாருன்னா ஒருவர் ஒருவர் நல்ல மனுஷன் இந்த ஊர்ல அடி எடுத்து வச்சா, ஒரு 10 ஒரு ஜனத்துல ஒரு ஆளு நல்ல மனுஷ கால் எடுத்து வச்சா, அதுதான் நாடகம் ஆடல் எதற்காக நாமே ஞானம் மேற்கொள்ளுவாய்க்காக பாடிடுவேன் தம்பி உனக்காக இந்த பகுத்தறி வளர்ந்த மக்களாக. நாடகம் ஆடல் எதற்காக ஒரு ஊர்ல தெருக்குத்தியா வைக்கிறாங்க. கும்பலா சேர்ந்த மூத்திர வடிக்குதா? நாடகம் ஆடல் எதற்காக? எதற்காக? நாம் எல்லாம் ஞானம் மேற்கொள்ளும் வகைக்காக. என்ன? இது சாதாரண ஆள் ஏற்படுத்துறது கிடையாது. கண்டிப்பா முன்னோர்கள் ஞானிகள் ஏற்படுத்துறது இந்த தெருக்கூத்து இல்லையா தம்பி? ஓ ஏமா, ஈஸ்வரன் தான், கைலாயநாதன் தான் நமக்கு எல்லாம் அப்பா இல்லையா? அவர் தான் நமக்கு குரு. வாத்தியார் யாரு? வாத்தியார் அவர் தான், ஈஸ்வரன் தான். வாத்தியார் யாரு? நேரம் இவ்வளோ வாதியாரு இன்னும் பெரிய வாதியாரு. அப்படி இல்லப்பா, வாத்தியார் வாத்தியார் அப்படி சொன்னா ஈஸ்வரன் தான் வாத்தியார். ஈஸ்வரன் தான் வாதியார். ஆமா ஆமா. அவருக்கு சீடை யாரு தெரியுமா? முதல் சிஷியன் நந்தீஸ்வரன் தான். ஓஹோ, யாருக்கு? ஈஸ்வரனுக்கு, பரம கடவுளுக்கு. அந்த மாதிரி ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இது ஏன் சொல்ல வரணும், என்ன விஷயம்? இப்ப ஏற்பட்ட இந்த தெருக்கூத்துல அனைத்தும் தெரிஞ்சுக்கலாம். ஆமா கண்டிப்பா இல்லையா? அதற்காக மேட நாடகம் ஆடுவாங்க, நிறைய கரகாட்டம் ஆடுவாங்க, ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு கச்சேரி பாடுவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய 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 வயசானவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் சின்ன பசங்க பாக்குற பேர் தான் வைப்பாங்க. அதனால தெருக்கூத்துன்னு சொன்னா ஆண்டு அனுபவிச்சவங்க தான், பெரியவங்க தான் வருவாங்க முதல். அதுக்குதான் இந்த பாட்டை பாண்டவர். நாடகம் ஆடல் எதற்காக நானே ஞானம் மேற்கொள்ளுவதற்காக பாடிடுவேன் தம்பி உனக்காக இந்த பகுத்தறி வளர்ந்த மக்களாக. அந்த மாதிரி தம்பி நல்லவங்க யாருன்னா
ஆமா எல்லாரும் ஒருவர் உளேறிய அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொய்யும் மழை பொழிமழை. ஒருவர் அடி எடுத்து வச்சா அந்த ஊர் நல்லா இருக்கும். அதற்குத்தான் அந்த காலத்துல தெருக்கூத்து வச்சாண்டாங்க. கண்டிப்பா புரியுதா தம்பி? அப்பேற்பட்ட தெருக்கூத்துக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த தேவதானம் பேட்டை நன்னகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கரித்த கணவனவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கனிந்த வணக்கம். அம்மா வந்திருக்கேன். அம்மா நீங்க யாரு என்னடா என்ன பேரு? அம்மா ஏம்மா, நீ என்ன ஊரு என்ன பேரு? இந்த ஊர்ல எத்தனை புள்ள கழிச்சுக்கிற, எத்தனை பேரை வச்சுக்கிற, இதை விவரமா சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நான் நாடகம் ஆகிற காலத்துல இருந்தே இந்த ஊருக்கு வரேன். ஆயிரத்தி 20-25 வருஷம். தம்பி விளக்க விவரமா சொல்ல. திருவண்ணாமலை போனியா? போய்கிறேம்மா. அங்க இருக்கிறது யாரு? ஈஸ்வரன் தான். பரமக்கடவுள் அண்ணாமலையார் உண்ணாமலையார். அவருக்கு பேர் என்ன அங்க இருக்கா? அண்ணா அருணாச்சல ஈஸ்வரன். அந்த அருணாச்சல ஈஸ்வரன் பார்வதி மகேஸ்வரி உமா மகேஸ்வரி. பார்வதி உமா மகேஸ்வரி. புரிஞ்சு போச்சா? தம்பி நான் யாருக்கு பொண்டாட்டி தெரியுமா உனக்கு? அந்த அருணாச்சல ஈஸ்வரனுக்கு பொண்டாட்டி. கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருடைய 2011 நேத்திரத்தை படைத்தருடைய 2011 நேத்திரத்தை படைத்தருளிய. ஏன் சந்தேகமா சொல்றீங்க? 2011 நேத்திரத்தை படைத்த அருளிய அப்படி சொல்லு. கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருடைய 2011 நேத்திரத்தை படைத்தருளிய 2011 நேத்திரத்தை படைத்தருளிய 2011 நேத்திரத்தை படைத்த அருளிய. ஒண்ணு இல்ல சேர்த்திகளா இருங்களா? சின்ன பையன் தானே. அப்புறம் இதை தேய்ச்சி விட்டா இது ஒரு ஜமா போடாதா? போய் நானே ஜமா போடுறேன். உனக்கே கொடுப்பேன். எங்க போனா எப்படியோ கத்துக்கியா? ஏதோ போனோம் வாத்தியாரம் பிள்ளைகிட்ட போன கத்துக்கணும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா போதும். வாத்தியாரம் பிள்ளை வாத்தியார் இல்லையா? வாத்தியார் போக புள்ள. ஓ அப்பா இவ்வளோ ஆத்து மேய்ச்சாரு. ஆமா தாங்கல்ல வாத்துல ஆத்து மேய்ச்சாரு. தெரியுமா? அப்பெல்லாம் போறதே தம்பி அதெல்லாம் விடு. அப்போ 2011 நேத்திரத்தை படைத்த பரம கடவுளிட சரி
சமமா சரி சமமா எள்ளுக்காய் பிளந்தார் போல் எள்ளுக்காய் பிளந்தார் போல் சரி சமமா இடமாக பெற்றவள் பெற்றவள் இந்த பார்வதி 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 அந்த சிவபெருமான் கொண்ட இடமாகும். ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு காது, ஒரு காலு பாதி. அது உடல் ஒரே ஒரு அப்பளத்தான உடல். நீ வேற எந்த ஊர்ல பேசு, இந்த ஊர்ல கொஞ்சம் அடக்கமா இரு. அடக்கமா இருக்க. இந்த ஊரை பத்தி நான் சொல்லி வச்சிருக்கேன் உனக்கு. ஆமா, கூத்து நெட்டாய் தாட்டா போய் போகுதானா, புரியுதா? தப்பான வார்த்தை அசிங்கமா பேசவே படாது. என்ன மாதிரி நல்ல பேர் எடு. ஐயோ இவன் அம்மா நல்ல வேண்டியவன் பூசணிக்காய் ஆட்டம் வந்துக்கணும். ஏய் தம்பி, பரம கடவுள் மனைவி பார்வதின்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு. ஆமா, ஆனா எனக்கு ஒரு பட்ட பேர் உண்டு தம்பி. என்ன வாயாட தெரியாது, வாயாடி ஒரு பேர். ஒரு பொம்பளை படபடன்னு பேசட்டும். இன்னைக்கு காலையில தேவதானபேட்டில டேங்க் தண்ணி திறந்து விடுவாங்க ஆபரேட்டர். அந்த குழாய் படம் கொடுத்து எடுத்து போனாக்கா அப்போ ஒரு 10 பொம்பளை என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த அம்மா தண்ணி போச்சுன்னு போனா போகட்டும், போன பிற்பாடு தண்ணி இருந்தா பிடிப்போம், இல்லைன்னா காலி குடத்தை எடுத்துட்டு வீட்டு கூட போவோம். அவ இருக்கும்போது நம்ம போகக்கூடாது அப்படின்னு அவ வாயாடி. ஐயோ 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 வாயாடி புண்டடா. வாயாடி முண்டமா அப்படி சொல்லு. யார் வாயாடி? யார வாயாடி? அட மான கட்ட நாய ஒக்கா வாயாடோ, தங்கச்சி வாயாடோ, உங்க சித்தாத்தா வாயாடோ, பெரியத்தா வாயாடோ, கொத்துலவோ கொடியிலவோ வாய்க்காலவோ வழியில ஐயா உம்மா வாயாடுவா. அவன் மான கட்ட சங்க வாங்கி சட்டி தோடு கஞ்சி பேசாத பொம்பளை ஒருத்தி மட்டும் தான்டா. அவன் மூஞ்சிலையம் அம்மா நீ மாதிரி நீ எங்க தெருவுக்கு வந்துட்டு போற. எங்க தெருவுக்கு வந்தா ஓவாய பார்த்து ஏன் பொண்டாட்டி கத்துக்குவா. நீ சரியா போச்சு. நீ வராத. நீ இந்த ஊர்ல ஒரே ஒரு பொம்பளை, நீ மட்டும் பொம்பளை அனுப்பிட்டா இந்த தேவதானம் பேட்டியா அலண்டு போகும். கொஞ்சம் இருக்கு. நானு என்ன தெருவு சண்டை பிடிக்கிறவா, தண்ணி பிடிக்க போனா குழாய் சண்டை தண்ணி சண்டை பிடிக்கிறவன். நான் அந்த பொம்பளை நான் இல்ல. பரம கடவுள் இருக்காரு எங்க வீட்டுக்காரு. ஆமா, அவர்கிட்ட எதனா ஒரு தெரியாத ஒரு கேள்வியை கேட்பது. தெரியாத தெரியாத ஒரு கேள்வியை கேட்பது. அவர் சொல்ல தெரியாத திரு திரு முழிப்பது. அப்ப நான் என்ன பண்ணுவோம், சொல்ல தெரியல சொல்ல தெரியல சொல்ல தெரியல கேவலமா பேசுவேன். அவருக்கு கோவம் வருவது. அப்பதான் நீ காளியா போ, மாரியா மாரியா போ, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, காமாட்சி, மதுரை மீனாட்சி, விசாகப்பட்டினம் விசாலாட்சி, விசாகப்பட்டினம் அங்காளபரமேஸ்வரி, மேல்மருவத்தூர் ஓம் சக்தி, மேல்மருவத்தூர் ஓம் சக்தி, ஓம் சக்தி மேல்மருவத்தூர். அந்த மாதிரி சாபத்தை கொடுப்பார். இந்த உலகத்துல எத்தனை பெண் தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வமும் இந்த பார்வதி தான். ஆனா அவரோடு யாரோடு? பரம கடவுளோடு வாதாடி அந்த வாதாடி 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 வாயாடி வாயாடி வாயாடி. அதனாலதான் லிங்காட்டிப்பாளையத்தில் நடேசவாஜியா அருமையான ஒரு திருப்புகழ் பாடினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கண்டிப்பா தந்தையவன் அது பாதகால தன்னுடைய நாயகன் பாதகாரி தன்னுடைய மாமன் சோதகாரமா அது கலர்மே முருகனுக்கு தந்தை யாரு? அந்த ஈஸ்வரன். உங்க வீட்டுக்காரு பரமகடவுள். முருகனுக்கு பரமகடவுள். முருகனுக்கு தாய் யாரு? நீதான். அதனால்தான் இந்த பாட்டை பாடினவர் அருமையா சொன்னார். திருப்புகழ் இது. என்ன எப்படி? திருப்புகழ் அருணகிரியார் இயற்றியது திருப்புகழ். திருப்புகழ் ராமாயண திருப்புகழ் உண்டு உண்டு. மூணாவது லிங்காட்டிப்பாளையத்தில் நடேசவாஜியார் திருப்புகழ் உண்டு. திருப்புகழ் உண்டு. என்ன அவர்தான் எழுதினார். தந்தையவன் அது பிள்ளையில ஒரு காலை தூக்கி ஆடினார். ஒரு காலை தூக்கி ஆடினார். ஒரு காலை தூக்கி ஆடினார். அதனால அவருக்கு வாத காலம். வாத காலம். தந்தையவன் அது வாத கால தன்னுடைய தாய் என்ன பாதிக்காரி தன்னுடைய மாமனும் அது கலர்மே தன் மகன் ஒன்னையா காமக்கா
காமக்காரன் தன்னுடைய கவ்யாதா அகிதக்காரன் காமக்காரன் தன்னுடைய கவ்யாதா அகிதக்காரன் தம்பி ஓ அது மட்டுமா பண்ணாரு ஆஹா இந்திரனுமாக தோழிக்காரன் இந்திரனி தெய்வ யானகாரி இன்னொரு வள்ளினன் வேடக்காரன் அவன் மலை நாடி அதை விட அதை விட இது பாருங்க சாமி ஒண்ணு தம்பி எவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன வரையம்மா அனுபவிச்சு எழுதினார்கள் யாரு கேட்டு பழித்தாரு செந்தமிழப்பாட ஆசைக்காரி அந்த நீ தன்னாவில் மோசக்காரி செல்வமான காத மோசக்காரி இது வரியாதோ எந்த நீத நாவில ஒரு ஓசைக்காரி கரையில வந்து பாடும்போது தொண்டை எங்கதான் இருக்குதுன்னே தெரியாது. ஆமா ஆனா பாட 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 அப்படியே சூடு ஏற 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 அப்புறம் கொஞ்சம் தொண்டை செந்தமிழ பாட ஆசைக்காரி எந்த நீத நாவில ஒரு ஓசைக்காரி ஆனா செல்வத்தையே கொடுக்க மாட்டாள் மோசக்காரி. என்ன கண்டிப்பா ஏன் அப்படின்னு கேட்டா தம்பி தெருக்கூத்தாடிகள் சொன்னா நம்ம திருக்கோயில் ஒரு திருவண்ணாமலை வட்டத்துல அம்மாவாசன்னா பேர் போனவர். அமாவாசை திருவண்ணாமலையில கண்ணாயிர வாத்தியார் தான் பேர் போனவர். ஆமா பண்டிதப்பட்டு ஏழுமலை வாத்தியார் இந்த மாதிரி பல ஆசிரியர்கள் திருவண்ணாமலையில திருக்கோயிலூர்ல கல்லிந்த துரசாமி பொன்றம் தேவனூர் ஆறுமுகம் திருப்பாலப்பந்த சின்ன தம்பி கடியாமுக்த நாராயணன் நெடும்பட பாண்டுறாங்க கனகந்தர முனிய இப்படி அந்த திருக்கோயில் வட்டத்துல இப்படி கடலூர் பக்கம் போன தேவனாம்பட்டினம் ராஜகோபால் வில்வானத்து வேலாயுதம் ஆனத்தூர் சீனிவாசன் பத்திரக்கோட்டை ராஜவேல் சட்டாண்டி குப்பம் காய்ச்சல் ஏம்பலத்து ராமசாமி தேவந்தூர் ராமசாமி என்ன இந்த மாதிரி பல ஆசிரியர்கள் இத்தனை ஆசிரியர்கள் இருந்தார்களே தவிர யாருன்னா ஒரு ஆசிரியர் விரல விட்டு சொல்லு அவருக்கு என்ன எக்கச்சக்கமான நிலம் இருக்குது ஒரு 10 லாரி ஓடுது 10 பசு ஓடுது ஒரு 10 கடைக்கு ஓனராக யாருன்னா ஒரு ஆளை கையை விட்டு சொல்லு எங்கம்மா சொல்ல முடியாதும்மா ஏன் 10 மணிக்கு பவுடர் போடுறோம் காலைல 6 மணிக்கு நம்ம எப்படி தொடக்கிறோமோ அதோட ஊடு தொடச்சுட்டு போய் அங்க குடும்பம் தொடச்சு போகுது இங்க தொடங்க அங்க குடும்பம் தொடங்குது. அதனால தான் அவர் அனுபவிச்சு பண்ணாரு. செந்தமிழ பாட ஆசைக்காரி என்பதை தன்னாவில் ஓசைக்காரி செல்வமான காத மோசக்காரி இது வழியாதோ அந்த மாதிரி தம்பி வாயாட தெரியாத வாயாட தெரியாத பரமனோடு வாதாடி அதனால எனக்கு பேர் வாதாடி அப்படின்ற ஒரு பேர் வந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவா வந்துக்கிட்ட போய் இன்னைக்கு ஒரு முடிவா வந்துக்கிட்டா இந்த ஊர்ல யார் தீர்த்து கட்ட போறா அப்படியே சொல்லுவாங்க. யாரு விட்டு போற இல்லன்னா ஆம்பளை போறியா இல்ல ஆனா ஒண்ணு தினம் பரம கடவுளும் பார்வதி சண்டை போட்டுக்கிறாங்க. இது ஒரு குடும்பமா ஊர்ல பேசிக்கோங்க பரம கடவுள் பார்வதி குடும்பம் ஒரு சீர்ஷு குடும்பம் சொல்லுவாங்க. கண்டிப்பா அம்மா சீக்கிரம் சொல்லிட்ட மாதிரி இந்த பார்வதி குடும்பம் நம்ம குடும்ப சமாச்சாரத்தை வெளியே சொல்லவே கூடாது. இந்த பார்வதி இந்த பரமசிவனும் என்னவோ எந்த நேரமும் சண்டை போட்டுன்னு வாயாடிக்கணும். இது ஒரு சித்த குடும்பம், இது ஒரு வாயாடி குடும்பம் பழகுது. ஒரு ஆம்பளனுக்கு கட்பட்டு வாழ அந்த மாதிரி ஒண்ணு பேசக்கூடாது. என் குடும்பம் சிரிச்ச குடும்பமா கந்தல் குடும்பம் அந்த பேர் சொல்ல விட்டு கொடுத்தா போதும் உங்களுக்கு. அதனால
இன்னைக்கு வாயாடுற மாதிரி இல்ல. ஆமா. இன்னைக்கு சண்டை குடும்பத்துல வேணாம். ஆமாமா. புரியுதா? ஆமா. சண்டை இல்லாத இன்னைக்கு பரம கடவுள் உண்டு. ஆ. அவர் இடபாகத்துல சரி சமமா. சரி சமமா. ஆமா. என்னைக்கு ஆரம்ப காலத்துல உட்காந்தியோ அதே மாதிரி இன்னைக்கு உட்காந்து சந்தோஷமா. ஆரம்ப காலத்துல இல்லையா? எப்படியா விநாயகர் எப்படி பிறந்தான், முருகர் எப்படி பிறந்தான், அதெல்லாம் இன்னி தானே பிறந்திருப்பான். ஓடு அதே மாதிரி இன்னைக்கு இல்ல புள்ளியாட்டு